வெல்கம் டு சாஜ் மல்டி cuisine. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் ரெசிபி, சவுத் இண்டியன் மீன் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு மீன் குழம்பு, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் புளி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி கூட உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சோம்னா அது நல்லா சீக்கிரமாக ஊறிடும். நமக்கு கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சினாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 பல்லு நசுக்குன பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மாங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வடகம், க்ளீன் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய மீன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஊற வச்சிருக்கிற புளி. ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் செய்யுங்க. அது கூடவே வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் நல்லா பொரியணும். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கணும். தீயை கம்மியாகவே வச்சுக்கிட்டு வதக்குங்க. இப்போது 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு வதங்கிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போது தூள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த டைம்லேயே நம்ம தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு குழம்பு நல்லா கலராக இருக்கும். இப்போது வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, மசாலா கூட நல்லா வதங்கிறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் வதக்கினோம்னா எண்ணெய் மிதந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதந்து வந்திருக்கு.
இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரைச்சி வச்சுருக்கிற புளியை இப்போ சேர்த்துடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் நிறைய மாங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது பாதி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மீன் சேர்க்குறேன். ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீன் 5 நிமிஷத்தில் வெந்துடும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் மிதந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.